Hi everyone, welcome to TNPC Kingdom. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12 அண்ட் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸோட உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x. ஸோ மீசியமாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 எழுதிக்கலாமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25. ஸோ இதை என்ன பண்ணணும், இந்த 25 வந்து 5 ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் டேர்மாக வந்தால் நம்ம ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபார்முலா என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x. ஸோ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 5ன்னு இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எந்த டேர்ம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ எக்ஸ் பவர் 0 எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ ரெண்டாவதுல வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 வந்து இல்லை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் பவர் 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இப்போ எல்சிஎம் பார்த்தோம்னா எல்சிஎம் வந்து எப்படி பார்ப்போம், இருக்கிறதே ஹையஸ்ட் பவர் வேல்யூ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the sum of two numbers is 56 and HCF is 7. How many pairs are they? ஸோ இரு எண்களின் கூடுதல் 56 மற்றும் மீப்போவா 7, எத்தனை ஜோடிகள் உள்ளன. ஸோ எத்தனை பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 56 வருது. ஸோ n1 ப்ளஸ் n2ஓட வேல்யூ எவ்வளோ, 56. ஸோ அதோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 7 n1 n2ஓட மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ பெருக்கல் பண்ணால் 7n1 ப்ளஸ் 7n2 ஈக்குவல் டு 56. ஸோ 7 வந்து காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டோம்னா n1 ப்ளஸ் n2 ஈக்குவல் டு 56. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, n1 ப்ளஸ் n2 தான் தேவை. ஸோ அப்போ 7 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனாக மாறுமா. ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 8ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பேர்ஸ் வந்து செக் பண்ணும். ஸோ பேர்ஸ் பண்ணுறப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குது, நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, ரெண்டுமே ஒரே டேபிளில் போகக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா என்ன நம்பர்ஸ் இருக்குது, 1 7. ஸோ 2 6 வந்து ஒரே டேபிளில் போகும், அதனால் அதை எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு 3 and 5 இது ஆட் பண்ணாலும் 8. நெக்ஸ்ட்டு 4 and 4 ஆட் பண்ணாலும் 8 தான் வரும், பட் ஆனால் அது ரெண்டுமே ஒரே டேபிளில் போகும், ஸோ அதை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து 7 + 1 6 + 2 7 + 1. ஸோ நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கிடைச்ச வேல்யூவை ஹெச்சிஎஃபோட மல்டிப்ளை பண்ணால் 7, 49, இன்னொன்று வந்து 21, 35. ஸோ மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்குது, 2 பேர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 69 and 84. 69 மற்றும் 84 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்கு எண். ஸோ எந்த 5 இலக்கு எண் வந்து 69ஆலேயும் டிவைட் ஆகணும், 84ஆலேயும் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் வேல்யூ என்னது, 10,000. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிவிசிபிள் வகுப்படக்கூடியன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 69 84க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், 3 டேபிளில் போடலாமா. 3 2s are 6, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3 2s are 6, பேலன்ஸ் 2, 3 8s are 24. ஸோ நெக்ஸ்ட்டு போட்டோம்னா 2 டேபிளில் போடலாம். ஸோ 23 போகாது, அப்படியே போடலாம். 28 போட்டால் 42, சாரி 24 வரும். ஸோ 2 ஒரே நிமிஷமா.
ஸோ நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம்க்கு வந்து 69க்கும் 84க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போ என்ன வரும்? 3 டேபிள்ல போட்டோம்னா 3 2s are 6, 3 3s are 9. 3 2s are 6, பேலன்ஸ் 2, 3 8s are 24 வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 டேபிள்ல போடுவோம். அப்போ 23 போகாது, அப்படியே போட்டுடலாம். 2 1s are 2, 2 4s are 8. ஸோ நெக்ஸ்ட் 2 டேபிள்ல போட்டோம்னா 23, 2 7s are 14. ஸோ 2 பகா எண்கள். ஸோ அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 into 2 into 2 into 23 into 7. ஸோ அப்போ என்ன வரும்? 3 2s are 6, 6 2s are 12 into 23 into 9. ஸோ 12 7s are வேல்யூ என்னது? 12 7s are 84 வருமா? ஸோ 84 into 23. ஸோ 84யும் 23யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸோ 3 4s are 12, 3 8s are 24, 24 plus 1 25, 2 4s are 8, 2 8s are 16. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 13, 12 plus 3, சாரி 6 plus 2 8, 8 plus 1 9, 1932 கிடைச்சிருக்கு. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? 1932. ஸோ அது வந்து எதால் வகுப்படணும்? 10,000ஆல் வகுப்படணும். ஸோ அப்போ வகுப்படுறதுனா டிவிஷன். ஸோ 10,000 divided by 1932. ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 2 5s are 10, remaining 0. இங்கே 2 9s are 18, balance 1, 2 6s are 12, balance 1, 2 6s are 12. Next 2 table 4, balance 1, 2 8s are 16, 2 3s are 6. ஸோ இங்கே என்ன வரும்? 2500. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம்னா 2500 divided by 483. ஸோ 4ஆல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 6 4 was 16. ஸோ வேல்யூ கம்மியாக வரும். ஸோ அதை வந்து நம்ம 5 டேபிளை டிவைட் பண்ணலாம். ஸோ 5 டேபிளை மல்டிப்ளை பண்ணால் 15, 5 8s are 40, 40 plus 1 41, 5 8 4s are 20, 20 plus 4 24. ஸோ இதோட 483 கூட்டினோம்னா என்ன வரும்? 280. ஸோ 280க்கு மேலே வரும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்? ஸோ 2415ஓட நிப்பாட்டிக்கலாம். ஸோ 5s are 2415. ஸோ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? சாரி மைனஸ் பண்ணோம்னா 10 minus 5 5. ஸோ இங்கே என்ன 9ஆக மாறுமா? ஸோ இங்கே வந்து 4ஆக மாறும். ஸோ ரிமைனிங் 85 கிடைக்கும். ஸோ இங்கே 0 போட்டோம்னா இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போ 483 1s are 483. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கும்? 10, 4, 5 சாரி 7, ஸோ 14. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 377 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இதோடைய ஒரு டெசிமலோடைய நிப்பாட்டிக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 5.1. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸோ எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இந்த எல்சிஎத்தையும் இந்த வேல்யூவை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன வரும்? 5 வருமா? ஸோ 1932 into 5 பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 5 2s are 10, balance 1, 5 3s are 15, 15 plus 1 16, 45, 46. ஸோ 9660 வருது. ஸோ இது எத்தனை டிஜிட்? 4 டிஜிட். ஸோ அதனால 5 டிஜிட்டுக்கு நம்ம 6ஆல் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ 6ஆல் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன வரும்? 12, 6 3s are 18, 18 plus 1 19, 6 9s are 54, 55, 6 1s are 6, 6 plus 5 11. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 11,592 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 5 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக 5ஆல் தான் டிவிசிபிள் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இது 1 இருந்தனால தான் 5. ஸோ இதே 5 மேலே இருந்துச்சுன்னா நம்ம 6ன்னு பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ 5 வந்திருக்கு. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 டிஜிட் தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு 5 டிஜிட் ஆன்சர் வேணும். அதனால நம்ம 6க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்கோமா? ஆன்சர் வந்து 11,592 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு டைப் 12 வந்து போலாம். இதோட ஹோம்வொர்க் சம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டைப் 12 வந்து என்னது? ஸோ டைப் 12 வந்து வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸா குடுத்தாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். If two numbers A and B are in the ratio m and n, what is the common denominator of A and B? AB என்ற இரு எண்கள் m, n என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஏபியின் மீப்போமா என்ன? ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மீப்போமா HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? 2 நம்பர் எடுத்துக்கிறாங்க. N1, N2ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அத வந்து A, Bன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ AB எப்படி இருக்கு? M:n ரேஷியோவா இருக்கு. ஸோ A:B வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? M:nஆ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வேரியபிள் வச்சு போட்டா நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்பர்ஸ் வச்சு போடலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 5 and 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏயோடது 5, பியோடது 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும்? 1:2ஆ வருமா? ஏன்னா 2மே ஒரே டேபிள்ல கேன்சல் ஆகணும். ஸோ 5:10னா ஒண்ணும் இல்ல. 5/10. ஸோ கேன்சல் பண்ணா 5 1s are 5, 5 2s are 10. ஸோ டிவைட் எழுதியிருக்கிறத நான் ரேஷியோவா எழுதியிருக்கேன். 1:2. ஸோ இப்போ ஏபி வேல்யூ எழுதலாமா? ஸோ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10, எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரேஷியோனா என்ன ஃபார்முலா இருக்கு? R1 × R2 = LCM டிவைடட் பை HCF. ஸோ டைப் 8ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு? HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ LCM வந்து குடுக்கல. ஸோ LCM வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ LCM ஆஃப் AB. AB என்னது? 5, 10. ஏன்னா எதுக்கு HCF எடுக்கணும்? ABக்கு தான் HCF எடுக்கணும். ஸோ HCF வந்து நமக்கு LCM இல்லாதனால நம்ம LCM வச்சு நம்ம HCF வந்து கொண்டு வரணும். ஸோ 5க்கும் 10க்கும் LCM எடுத்தோம்னா என்ன வரும்? 5க்கும் 10க்கும் 5 1s are 5, 5 2s are 10. ஸோ அப்போ 5 × 2 ஓட வேல்யூ 10. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எது ஆப்ஷன் கரெக்ட்ன்னு நம்ம பார்ப்போம். ஸோ LCM வேல்யூ வந்து இங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல எது பண்ணா 10 கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ MA. ஸோ MA பண்ணா Mஓட வேல்யூ என்னது? 1 × 5. ஸோ 5 ஆன்சர் இல்ல. நெக்ஸ்ட் NB. ஸோ Nஓட வேல்யூ என்னது? 2 × Bயோட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் M × B. ஸோ 1 × 10, 10 கிடைக்குது. ஸோ அப்ப எந்த இதுல வந்து நம்மளுக்கு LCM வேல்யூ கிடைக்குது? MBல தான் LCM வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் C தான் இதோட HCF ஓட வேல்யூ. ஓகேவாடாமா? புரியுதா? ஸோ இங்க குடுத்திருக்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி தியரிட்டிக்கலா இருக்கிறத வந்து மேத்தமெட்டிக்கலா எழுதிட்டு, நம்ம Aக்கும் Bக்கும் நாம குடுக்குற நம்பர் தான். ஸோ நம்பர்ஸ் வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்க என்ன குடுத்துருக்காங்களோ அத வந்து நம்ம என்ன பண்ணா ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இங்க வந்து ரேஷியோ குடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ ஃபார்முலா வச்சு நம்ம HCF ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரேஷியோ ஃபார்முலா எடுத்துக்கிட்டு LCM வேல்யூ மூலியமா HCF வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன குடுத்துருக்காங்க? If HCF of P and Q is X and Q is equal to XY, find the LCM of P and Q from the following. P மற்றும் இங்க Q வருமா? மாத்திக்கோங்க. இங்க Q, இங்கேயும் Q. மிப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q is equal to XY எனில் P மற்றும் Qவின் மிச்சீரு. ஸோ என்ன குடுத்துருக்காங்க? HCF ஓட PQ ஓட HCF ஓட வேல்யூ எப்படி இருக்கு? Xஆ இருக்கு. Q ஓட வேல்யூ XYஆ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி தான். ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க 4, 2 எடுக்கிறேன். ஸோ 4, 2 எடுத்தோம்னா HCF ஓட வேல்யூ எப்படி வரும்? 4க்கும் 2க்கும் ஸோ போட்டு பார்க்கலாமா? ஸோ 4, 2. அப்போ 2 2s are 4, 2 1s are 2. ஸோ HCF ஓட வேல்யூ என்னது? 2. ஸோ இதை வச்சு நம்ம PQ எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஸோ சாரி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் வேணும்னா q பை எக்ஸ். ஸோ க்யூவோட வேல்யூ இங்கே என்னது 2, எக்ஸோட வேல்யூ 2, அப்போ 1. ஸோ இங்கேருந்து நம்ம PQ வேல்யூ எழுதிக்கலாம். Pயோட வேல்யூ 4, Qவோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் சொன்னோம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் PQ. ஸோ 4க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 4 தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ PQ பண்ணோம்னா என்ன வரும், 4 × 2 8ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் QY. ஸோ QY பண்ணோம்னா 2 × 1 2. ஸோ நெக்ஸ்ட் XY. ஸோ XY பண்ணால் 2 × 1 2 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னது PY. ஸோ Pயோட வேல்யூ என்னது 4 × 1 4 கிடைச்சிச்சு. ஸோ எல்சிஎம் வேல்யூ கிடைச்சிச்சா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஷின் எடுத்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ நம்ம மெத்தட் படி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து என்ன ஆகும், ஸோ நம்பர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனுக்கு தான் கரெக்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இப்போ 5 and 10 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். பட் ஏதாவது ஒன்று தானே கரெக்டு, அதனால நம்ம வந்து வேறு நம்பர் எடுக்கணும். ஸோ ஒரு நம்பர் எடுத்து 2 ஆப்ஷன் வந்ததுன்னா அந்த நம்பரை விட்டுட்டு வேறு எதனா நம்பர் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். If the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, find the value of m. ஸோ 65யும் 117யும் நம்ம மீப்போவை கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 65m minus 117 கிடைக்குது. அப்போது எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். HCF of 65 117ஓட வேல்யூ எப்படி இருக்குது, 65m minus 117 இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 65க்கும் 117க்கும் HCF வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தோம்னா 12 டேபிள் வரைக்கும் எதுலையும் போகும். ஸோ 13th டேபிளில் வந்து 65 117 போகும். ஸோ 13 × 5 பண்ணால் என்ன வரும், 65. 13 9s are 117. ஸோ பகா எண்கள். ஸோ லீவ் பண்ணிடுவோமா. ஸோ அப்போ HCFோட வேல்யூ என்னது 13. ஸோ அப்போ 13 is equal to 65m minus 117. நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். ஸோ 117 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 117 ப்ளஸ் 13. ஸோ ஆட் பண்ணோம்னா 130 equal to 65m. ஸோ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். அதனால் 130 65 அந்த சைட் போச்சுன்னா டிவைட் ஆகும். கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 65 2s are 130. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா HCF கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ எல்சிஎம்னா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். HCFனா எது வந்து காமன் டேபிளோ அதுதான் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் அவங்க வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்கம்மா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாடல். ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டைப் 12 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் டாபிக் எல்சிஎம் அண்ட் HCFல. ஓகே, ஸோ கொஷினுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 bells ring at intervals 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. How many times will they ring together in 30 seconds? ஸோ 6 பெல் வந்து என்ன ஆகுது, 2, 4, 6, 8, 12, 10, 12 செகண்ட்ஸ் வந்து இடைவேளை விட்டு ரிங் ஆகுதுன்னா எத்தனை 30 மினிட்ஸில் எத்தனை டைம்ஸ் வந்து ஒன்றா பெல் அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ஸோ இப்போ வந்து இந்த சம் வந்து நம்மளுக்கு எல்சிஎம்மா HCFன்னு வந்து அவங்க டைரெக்டாக கொடுக்கல. ஸோ டைரெக்டாக கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு சில இது இருக்குது, கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த கொஷின் வந்து எல்சிஎம்மா HCFன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம். ஸோ எல்சிஎம்க்கு என்ன கீவேர்ட்ஸ்னா டிவிசிபிள் பை,
ஸோ டிவிசிபிள் பைன்னு அந்த கொஷின்ல வேர்ட் இருந்ததுன்னா அது வந்து என்னது? LCM. ஸோ நெக்ஸ்ட் மீட், நெக்ஸ்ட் ஜாயிண்ட், டுகெதர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது என்னது? LCM. ஸோ HCFக்கு வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னா டிவைசர், நெக்ஸ்ட் ஈக்குவல் ஷேர், சமமான பங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் ஸ்கேல். ஸோ எதனா ஒரு இதுவை வந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? HCF தான் வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் LCMஆ HCFஆ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ மீட்னா என்னது? சந்திக்கிறது. ஜாயிண்ட்னா ஒன்றாக வேலை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி LCMக்கு இந்த கீவேர்ட்ஸ். HCFக்கு வந்து ஈக்குவல் ஷேர், மெஷரிங் ஸ்கேல், டிவைசர், சமமான பண்பு, அளவு, இந்த மாதிரி வந்து தான் அது HCF. ஸோ இதை வச்சு நம்ம சம் வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டுகெதர். ஸோ டுகெதர்னு வந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? அது வந்து LCM. ஸோ கொடுத்துருக்க எண்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12. ஸோ 2 டேபிளில் போகுமா? ஸோ 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ இதை மல்டி பண்ணோம்னா ஸோ 2 1s are 2, 3 அப்படியே வரும், 2 2s are 4, 5, 2 3s are 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன? 3 டேபிளில் போடலாம். ஸோ 1, 1, 3, 1, 2, 5, 1. ஸோ அப்போ LCM வந்து என்ன வரும்? 2 2s are 4, 4 3s are 12, 12 10s are 120. ஸோ LCM வந்து 120 seconds. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இப்போ இங்கே எத்தனை இது கொடுத்துருக்காங்க? செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணால் அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸா? அப்போ 120 செகண்ட்ஸ்னா எவ்வளோ மினிட்ஸ்? டிவைட் பை 60 பண்ணோம்னா 2 மினிட்ஸ் வரும். ஸோ 2 மினிட்ஸில் வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் வந்து அடிக்குதுன்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கேப்புக்கு வந்து 2 மினிட்ஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு 30 நிமிஷம் கேப்பு. ஸோ 30 நிமிஷம் கேப்புனா 30 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். ஸோ 15 டைம்ஸ் வந்து 30 கேப்பில் அடிக்கும். ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பெல் வந்து அடிக்குது. ஸோ இனிஷியலாக ஒரு பெல் வந்து அடிச்சிருக்குமா? இப்போ ஸ்கூல் ப்ரேயரே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பெல் அடித்ததுக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன ஒரு பெல் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அப்போ 1 + 15 = 16. ஸோ 16 டைம்ஸ் வந்து ஒன்றாக அடிக்கும். ஓகேவா? ஸோ 30 மினிட்ஸில் எத்தனை டைம்ஸ் வந்து ஒன்றாக ஒலிக்கும்? 16 டைம்ஸ் வந்து ஒன்றாக ஒலிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த கீவேர்டு வச்சு LCMஆ HCFஆன்னு கண்டுபிடிச்சிட்டு சம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? A, B and C start running around a circular path at the same time. A takes 252 seconds, B takes 308 seconds, C takes 188 seconds to complete one lap. When will they meet again in start point? ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து ABC ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ABC அவங்க எவ்வளோ நேரம் வந்து ஒரு வாட்டி சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சுற்றி வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட். ஸோ மீட் சந்திப்பார்கள்னா என்னது? LCM. ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம LCM எடுக்கணும். ஸோ 252 நெக்ஸ்ட்டு 308 198. ஸோ LCM எடுத்தோம்னா 2 டேபிளில் போடலாமா? 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 6 are 12, 2 15s are 30, 2 4s are 8, 2 9s are 18, பேலன்ஸ் 1, 2 9s are 18. ஸோ நெக்ஸ்ட் எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போடலாமா?
3 2s are 3 4s are 12, 3 2s are 6. 15 4 வந்து போகாது. ஸோ அந்த 15 4 அப்படியே எழுதிக்கலாம். 3 3s are 9, 33. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 டேபிள்ல போடலாம். 2 2s are 4, 2 1s are 2, 2 7s are 14, 2 7s are 14, 33. ஸோ நெக்ஸ்ட் எந்த டேபிள்? 3 டேபிள்ல போட்டோம்னா 7, 77, 11 கிடைக்கும். ஸோ இங்கே எழுதுகிறேன் கண்டினியூஷன் 7, 77, 11. ஸோ இது 11 டேபிள்ல போட்டோம்னா 7, 7, 1. ஸோ ரிமைனிங் 7 1s are 7. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எல்சிஎம் வந்து என்னம்மா கிடைக்கும்? 2 into 3 into 2 into 3, 11 into 7. So 3 2s are 6, 6 2s are 12, 7 3s are 21 into 11. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12 into 21ஓட வேல்யூ என்னது? 12, 2 2s are 4, 2 1s are 2. So answer will be 3, so 252 வரும் answer. Next இந்த 252 நம்ம என்ன பண்றோம்? 11ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். So 252 into 11 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? So multiply one table தானே, ஸோ அப்படியே எழுதலாமா 252ன்னு? ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2772 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் எவ்வளோ? 2772 செகண்ட்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஆன்சர்ஸ் வந்து மினிட்ஸில் இருக்குது. ஸோ செகண்ட்ஸில் இருக்கிறத மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போது 1 மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸ். அப்போது 2772க்கு எவ்வளோ மினிட்ஸ்ன்னு பார்க்குறப்போ டிவைட் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ 6 டேபிளில் வர மாதிரி எழுதணும். ஸோ 2400 ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 372. ஸோ அதில் வந்து 360 ப்ளஸ் 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2400 எவ்வளோ வரும்? 60 into 40 வருமா? நெக்ஸ்ட்டு 360 வந்து 60 into 6. ஸோ 6 வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ மினிட்ஸ் வருமா? 40 ப்ளஸ் 6 எவ்வளோ? 46 minutes and 12 secondsன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 12 வந்து செகண்ட்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் 60, இங்கேயும் 60ஆல் தான் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ எந்த நம்பரால் மல்டிப்ளை ஆகுது? 40 and 6. ஸோ 40 6 ஆட் பண்ணால் 46 minutes and 12 seconds. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இல்லைன்னா நீங்கள் டிவிஷன் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 clocks strikes every 12, 15, 18 seconds respectively. How many times will they strike together in 1 hour? 3 கடிகாரங்கள் முறையே 12, 15, 18 வினாடிகளுக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கின்றன. 1 மணி நேரத்தில் அவை எத்தனை முறை ஒன்றாக அடிக்கும்? ஸோ என்ன 3 clocks வந்து இருக்கு. ஒவ்வொரு 12 நிமிஷம், 15 நிமிஷம், 18 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை வாட்டி அந்த பெல் வந்து அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றாக அடிக்கும். ஒரே டைம் வந்து எப்போ அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றாக, ஸோ டுகெதர்னா எல்சிஎம். ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 12, 15, 18. ஸோ 3 டேபிளில் போகுமா? 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 2, 5, 3. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து என்ன வரும்? 3 2s are 6, 3 2s are 6, 6 2s are 12, 12 3s are 36. ஸோ 36 into 5 எவ்வளோ வரும்? 36 into 5, 5 6 are 30, 5 3s are 15, 15 plus 3, 180. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ 180. 180 எவ்வளோ? செகண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மினிட்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மினிட்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணால் 1 minute equal to 60 seconds. அப்போ 180 செகண்டுக்கு எவ்வளோ மினிட்? டிவிஷன் பண்ணோம்னா 3 minutes. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது?
ஸோ கேப் வந்து எவ்வளோ? 1 மணி நேரம் கேப். 1 மணி நேரத்துல எவ்வளோ அடிக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம்? 60 மினிட்ஸ். அப்போ ஒரு கேப்புக்கு வந்து எவ்வளோ அடிக்கும்? ஸோ 60 டிவைடட் பை 3 மினிட்ஸ். ஸோ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 20 டைம்ஸ் வந்து அடிக்கும். ஸோ இப்போ வந்து 20 டைம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 20 டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெல் வந்து நம்மளுக்கு அடிச்சிருக்குமா? ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஒரு பெல் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட்டிங்ல 1 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 20 the answer will be 21. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த பெல் கொஸ்டின் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு பெல் அடிச்சுருவாங்க. ஸோ லாஸ்ட்டா ஆன்சர்ல வந்து 1 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த 1 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் குடுத்துருவாங்க. ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்குன்னு குடுப்பாங்க. ஸோ நம்ம கிளியரா ஆன்சர் பண்ணிட்டோம்னா ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? There are 4 telephones in a house. At 5 p.m. all the telephone ring together. After that, first telephone rings every 15 minutes. Second telephone rings every 20 minutes. Third telephone rings every 25 seconds. The fourth telephone rings every 30 minutes. When will they ring together? ஸோ ஒரு வீட்ல 4 அலைபேசிகள் இருக்கு. அந்த 4 அலைபேசிகளும் எப்போ வந்து ரிங் ஆகும்? ஷார்ப்பா காலையில 5 மணிக்கு வந்து 4 அலைபேசியும் ரிங் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோன் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்காவும், 2வது ஃபோன் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்காவும், 3வது ஃபோன் வந்து 25 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 4வது ஃபோன் வந்து 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரிங் ஆகும். அப்படி ரிங் ஆச்சுன்னா 3மே ஒரே டைம் வந்து எப்போ ரிங் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாமா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? டுகெதர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ டுகெதர்னா என்னது? ஒன்றாக. ஸோ டுகெதர்னா என்னது? ஒன்றாக. ஸோ ஒன்றாகனா என்னது? எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 15, 25 20, 25, 30 இது 3த்துக்கும் நம்ம 4த்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 15, 20, 25, 30. ஸோ 5 டேபிள்ல போகுமா? ஸோ 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6 are 30. ஸோ நெக்ஸ்ட் 3 டேபிள். ஸோ 3 டேபிள்ல போட்டோம்னா 1 4 5 அப்படியே வந்துரும். 6 வந்து 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 2 டேபிள். ஸோ 2 1s are 2 2s are 4, 5 வந்து அப்படியே வரும். 2 1s are 2. ஸோ பகா எண்கள் வந்துருச்சு. ஸோ பகா எண்கள் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன இருக்கும்? 5 into 3 into 2 into 2 into 5. So 5 3s are 15, 4 2 2s are 4, 4 5s are 20. So இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 300 வருமா? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸா? அப்போ 300 செகண்ட்ஸ்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும்? டிவைடட் பை 60. சாரி, இங்க வந்து மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ்? 60 மினிட். ஸோ இங்க வந்து ஹார்ஸ்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 300 மினிட்ஸ்னா எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும்? டிவைடட் பை 60 பண்ணோம்னா 5 ஹார்ஸ் வந்து இருக்கும். ஸோ 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பெல் அடிக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து எப்போ பெல் அடிக்குது? ஸ்டார்ட் வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கு அப்புறம் 5 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் பெல் அடிக்கும். ஸோ ஆட் பண்ணோம்னா 10 AM தான் வந்து என்ன ஆகும்? 4 பெல்லும் ஒண்ணா அடிக்கும். ஸோ எப்போ 4 பெல்லும் ஒண்ணா அடிக்கும்? 10 o'clock தான் 4 பெல்லும் ஒண்ணா அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? மலர்வெளி, கார்த்திகா and கண்ணகி are three friends from the same village. They work in different places. Malarveli visit their home once in 5 days. Kartika and Kannagi once in 6 and 10 days respectively. If the three of them met together on the first day of October, when will they meet again? ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற வேற இடத்துல ஒர்க் பண்றாங்க. ஸோ மலர்விழி வந்து 5 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வருவாங்க. கார்த்திகாவும் கண்ணகியும் வந்து 6 நாள் 10 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணாங்க? 3 பேரும் 1st of October 1ஆம் தேதி மீட் பண்றாங்க. மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மீட் கேட்டிருக்காங்க. ஸோ மீட்னா வந்து எல்சிஎம். ஸோ என்ன பண்ணணும்? 5 6 10க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 5 டேபிள்ல போட்டோம்னா 5 1s are 5, 6 வந்து அப்படியே வரும். 5 2s are 10. நெக்ஸ்ட் 2 டேபிள். 1 3
1ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10, 10 3s are 30. ஸோ எல்சிஎம் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க எப்போ மீட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் வந்து மீட் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு 30 நாள் கழிச்சு தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப 2த்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? 31st அக்டோபர். ஸோ இந்த மாரி தான் சம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 30 நாள் கழிச்சு தான் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. இப்ப 30 நாள் கழிச்சுன்னா என்ன டேட் வரும்? 31st அக்டோபர். ஸோ இந்த மாரி ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னைக்கான ஹோம்வொர்க் சம்க்கான கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஹிண்ட் குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அத வச்சு எல்சிஎம்மா, ஹெச்சிஎஃப்பான்னு கண்டுபிடிச்சு ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.